இந்த மாஸ்க் நிறைய அவருக்கு வந்து ஒரு 3 படம் ப்ரொடக்ஷனில் போய் 3மே அவருக்கு வந்து பெரிய ஒரு என்ன சொல்கிறதுன்னா தலைமையில் இடி விழுந்தது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு அவருக்கு. வெற்றிமாறனுக்கு அது ரொம்ப அப்செட் ஆனார். இருக்கிற பணம் பூரா அதில் போட்டார். ஏற்கனவே பேட் கேர்ள் ஒரு படம் பண்ணாங்க. அது பெரிய அளவு படம் பேசப்பட்டதை தவிர படம் ரெக்கவரி ஆகலை. இன்னொரு படம் மனுஷி எடுத்தார். அது சென்சாரில் போய் லாக் ஆகி சின்ன பணமாக ஆகிப்போச்சு. படம் ரிலீஸ் பண்ணவே முடியாது. அதில் பல கோடி போய் லாக் ஆகிடுச்சு. இதில் மாஸ்க்லேயும் போட்டிருக்காரு. அப்போது பணம் நெருக்கடி ஒன்று வரும்போது நீங்கள் அவர் டைரக்ஷனுக்கு உள்ளே போனீங்கன்னா மைண்டு பூரா இதுக்குள்ளேயே இருக்கும். அப்போ நீங்கள் ஃபுல்லாக கவனம் செலுத்தி அந்த படத்தை டைரக்ட் பண்ண முடியாது. இல்லை அக்டோபர் 17 கொஞ்சம் தள்ளிக்குவோம், ஒரு 2 வீக்ஸ் தள்ளிடுவோம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. அதுக்கிட்ட நிறைய பேர் படம் ட்ராப், அரசன் ட்ராப் இப்படிலாம் பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. ட்ராப் ஆகலை. இவருடைய சொந்த படம் மாஸ்க்குக்காக ரிலீஸ் தேதியை ஷூட்டிங்கை டேஸும் தள்ளி வச்சார். இப்போ இவர் எல்லாமே முடிச்சிட்டார், ஃப்ரீ ஆகிட்டார். டோட்டலாக அதுலேருந்து ரிலீஃப் ஆகி வெளில வந்துட்டார். இப்போ 24 அரசன் வந்து சென்னை காசிமேடு தண்டையார்பேட்டில் ஷூட்டிங் ஆரம்பிக்குது. ஒரு 2 வீக்ஸ். அதற்கு பிறகு நேராக செட்டுக்குள்ளே வர்றாங்க. ஏகதம் ஒரே ஷெட்டில் படம் பண்ணுறது மாதிரி ஒரு பிளான். ஒரு 5 நாள் மட்டும்தான் கேப்பு. ஒரு கிட்டத்தட்ட 3 மாதத்தில் இந்த படத்தை முடிக்கிறாங்க.